ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா நம்மளுடைய சேலரியை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ அந்த ரிஃபைன் ஆப்பில் வந்து அமௌண்ட்டே காமிக்க மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ரிஃபைன் ஆப்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் வந்து ஒர்க் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேலரியை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஸ்விக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 5-6 மாசமா வந்து இப்போ கரண்ட்ல வந்து அது ரன்னிங்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வித்ட்ரா எடுப்போமோ, அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு அந்த வித்ட்ராவல் ஃபீஸ் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அந்த வித்ட்ரா உதாரணத்துக்கு ஒரு ரூ. 4000 எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 4000த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வித்ட்ராவல் ஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. ஸோ அதுவுமே எடுத்துட்டு தான் மிச்ச காசு நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டு காமிக்க மாட்டேங்குது. ஏன் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்விக்கில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு 3 வீக்ஸ் ஆச்சும் ஒர்க் பார்த்துருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு 3 வீக்ஸ் ஒர்க் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிஃபைன் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ்லயே வந்துரும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில நீங்க அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 3 வாரம் ஒர்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2000 மட்டும் தான் காமிக்கும். அடுத்தடுத்து அமௌண்ட் வந்து நீங்க எவ்வளோ வந்து லாஸ்ட்டா வந்து எத்தன வாரம் வேலை செஞ்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கிறீங்க, இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 3000லிருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இந்த ரிஃபைன் ஆப் மூலியமா சேலரி வந்து முன்கூட்டியே எடுக்கிற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியா ஒரு இஎம்ஐ கட்டுற மாரியோ, இல்ல ஒரு மெடிக்கல் செலவுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி எடுப்பாங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு நீங்க வாரம் ஒரு ரூ. 10,000 வந்து ஏர்னிங்ஸ் பண்றீங்க அப்டின்னா, ரூ. 5,000 அதுல எடுத்துட்டீங்க அப்டின்னா, மீதி உங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஷ் இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ளோட்டிங் கேஷையும் கழிச்சது போக டோட்டலா வந்து ஒரு ரூ. 8,000 வந்து நீங்க 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. டோட்டலா வந்து ரூ. 5,000 ரிஃபைன்ல எடுத்துருக்கிறீங்க. ரூ. 3,000 ஃப்ளோட்டிங் கேஷ்ல எடுத்துருக்கீங்க அப்படின்னா, மீதி ரூ. 2,000 உங்க அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? சேலரி டைம்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டே காமிக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மாசத்துல ஒரு 3 வாரமாச்சும் கன்டினியூவா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிஃபைன்ல அமௌண்ட் காமிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் உங்களுக்கு ரிஃபைன்ல அமௌண்ட் ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேவைப்படும்போது மட்டும் எடுங்க. தேவையில்லாத டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஓட்ட முடியாம போயிடுச்சு அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆப்லயே ரிஃபைன்ல வந்து காட்டிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஓட்டுனா தான் அந்த அமௌண்ட் வந்து கழியும். சரிங்களா? ஸோ தேவையில்லாம எடுத்து அது வந்து கடனா ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம Zomatoல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 2,000 வித்ட்ரா எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 வந்து பாக்கெட் பேலன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு மீறி நீங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணாலும் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கமிஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதாவது நான் சொல்றது Zomato. ஆனா ரிஃபைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா தான் நம்ம வந்து வித்ட்ரா எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வித்ட்ராவல் ஃபீஸும் குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த வாரம் வந்து வித்ட்ரா எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த வாரம் ஓட்டல அப்டின்னா, அடுத்த வாரம் நீங்க எப்ப வேல பார்த்தாலும் சரி, அந்த அமௌண்ட்ட எடுத்து கழிச்சது போக தான் மீதி வந்து உங்களுக்கு சேலரியா போடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து புரியாமயே இருக்கு. ஏன்னா என்கிட்டயே ஒருத்தர் வந்து சொன்னாரு. ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்தது இவ்ளோ அமௌண்ட்டு. ஆனா மைனஸ் பண்ணது வந்து இவ்ளோ அமௌண்ட்டு. கிரெடிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் கிரெடிட் ஆயிருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாரி வந்து கணக்கு கரெக்ட்டா வரணும் அப்டின்னா, நீங்க எல்லா வாரமுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அதிகமா வந்து ஏர்னிங்ஸ் ஓட்டுங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். அவங்க ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்னிங்ஸே கழிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 3000லிருந்து 3,500 வரைக்கும் வந்து ஃப்ளோட்டிங் கேஷா எடுத்துருவாங்க. ஆனா அவிங்க ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 4,000 தான் இருக்கும். ஸோ அந்த ரூ. 3,500 வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் கேஷே கழிச்சிருவாங்க. அப்ப மீதி ரூ. 500 மட்டும் தான் நீங்க எடுத்திருக்கக்கூடிய ரிஃபைன் ஆப்ல வந்து கழிப்பாங்க. சரிங்களா?
ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மெத்தட் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஃபுல்லா ஏர்னிங்ஸ் ஓட்டி ஃபுல்லா வந்து எடுக்காம ஒரு பாதி பாதி எடுத்தீங்க அப்படின்னா கணக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவுமே ஒரு சிலருக்கு குழப்பமா இருந்தது. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ சொல்றேன். ரிஃபைன் ஆப்ல உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் எடுங்க. தேவையில்லாம வந்து எடுக்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டூ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.